ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பாத்தீங்கன்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்னா cos inverse 4/5 plus cos inverse 12/13 is equal to cos inverse 33/65 அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல cos inverse x plus cos inverse y, அதாவது இந்த 4/5 நீங்க x ஆகும், இந்த 12/5 நீங்க 12/13 நீங்க y ஆவும் எடுத்தீங்கன்னா cos inverse x plus cos inverse y க்கு ஒரு ஃபார்முலா உண்டு. பட் நமக்கு என்ன கிடையாது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த சம் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த காஸ் இன்வெர்ஸ் நம்ம லெஃப்ட்ல கொடுத்தா காசா மாறிடுவாங்களா? அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுது பாருங்க. சோ காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 4/5 பிளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 12/13 இஸ் ஈக்குவல் டு 33/65. கரெக்ட் தானேமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு லெஃப்ட்ல உள்ளதை சால்வ் பண்ணா எனக்கு 33/65 வரணுமா? அப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நான் ஏன்னு வச்சுக்கிறேன்மா, செகண்ட் டேர்மை நான் பின்னு வச்சுக்கிறேன். அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா இங்க நமக்கு ஆக்ட் ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா தேவை. ஓகே தானேமா? சோ வெளியே காசு இருக்காங்க. சோ காஸ், சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் பி. சோ அப்ப இந்த ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கீங்க, நம்ம காஸ் ஏ பிளஸ் பி படிச்சிருக்கீங்களா? காஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா. வெரி குட். சோ அந்த ஃபார்முலா படி எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ அண்ட் சைன் பி. அப்ப நமக்கு இந்த இடத்துல ஏவை வச்சு காஸ் ஏ சைன் ஏ கண்டுபிடிக்கணும், பியை வச்சு காஸ் பி சைன் பி கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்ளை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஏ எடுத்துக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் இன்வெர்ஸ் 4/5 வச்சுக்கலாம். இப்போ இந்த காஸ் இன்வெர்ஸ் நமக்கு லெஃப்ட்ல வந்தா காசா மாறுவாங்களா? அப்ப ஆன்சர் காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4/5. அப்ப காசுங்கிறது எந்த சைடோட ரேஷியோ? adjacent by hypotenuse. கரெக்ட் தானேமா? ஓகே. பை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட் படி பை யூசிங் பித்தாகரஸ் தியரம். சோ இந்த பித்தாகரஸ் தியரம் படி நம்ம என்ன பண்ண போறோம்? 3 4 5. எஸ் சார். வெரி குட். சோ ஆங்கிள் ஏன்னு வச்சிருந்தா நமக்கு இது வந்து ஆப்போசிட் சைடு, இது நமக்கு adjacent சைடு, இது நமக்கு ஹைபோடென்யூஸ் சைடு. அப்ப நமக்கு adjacent வந்து நமக்கு வந்து 4 வந்துரும், ஹைபோடென்யூஸ் நமக்கு வந்து 5 வந்துரும். அப்ப கண்டிப்பா ஆப்போசிட் என்னவா இருப்பாங்க? 3 4 5 இருப்பாங்க பை யூசிங் தி ட்ரிப்ளெட் கான்செப்ட் படி. அப்ப நமக்கு இந்த இடத்துல காஸ் ஏ வேணும், அடுத்து சைன் ஏ வேணும். அப்ப காஸ் ஏ ஆல்ரெடி ரெடியா இருக்குது, 4/5 இருக்குது. அப்ப இதுல நம்ம சைன் ஏ கண்டுபிடிங்க. அப்போ சைன் ஏ அப்படிங்கிறது என்ன சைனோட ரேஷியோனா ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட். சோ ஆப்போசிட் ஆன்சர் யாருன்னா 3 பை ஹைபோடென்யூஸ் வந்து 5. அப்ப காஸ் ஏ ரெடி அண்ட் சைன் ஏ நமக்கு ரெடி. ஓகே தானேமா? சோ இதே போல சிமிலர்லி நீங்க பி டேர்ம் எடுத்துக்கங்க. சரிங்களா? லெட் b is equal to so cos inverse of 12/13. so இந்த cos inverse நமக்கு லெஃப்ட்ல மூவ் ஆனா காசா மாறுவாங்களா? அப்ப ஆன்சர் cos b is equal to 12/13. so cosங்கிறது எந்த சைடோட ரேஷியோ? adjacent by hypotenuse. ஓகே தானேமா? by using Pythagoras theorem, so right angle triangle concept என்ன பண்ண எழுதிக்கிறேன். so இந்த right angle triangle எஸ். அப்ப இந்த உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் b வருமா? so இது ஆப்போசிட், இது நமக்கு adjacent, இது நமக்கு hypotenuse. கரெக்ட் தானேமா? அப்ப நமக்கு hypotenuse வந்து 12, so adjacent வந்து நமக்கு என்ன வரும்? 13 வரும். அப்ப what is the Pythagoras theorem formula படி நமக்கு ஆப்போசிட் நமக்கு என்ன வரும்? ஃபார்முலா இருக்குதா? opposite square equal to hypotenuse square minus adjacent square is equal to hypotenuse வந்து சாரி கரெக்ட்டா எழுதிருக்கேனா? எஸ் சார். நம்ம தப்பா எழுதிருக்கோம் சார். அப்ப இந்த இது தப்பா எழுதிருக்கோம் பாருங்க. சோ இது hypotenuse is equals to 13. கரெக்ட் தானே? சோ இது 13, சோ இது 12. தப்பா எழுதிட்டேன். சரி தானேமா? அப்ப hypotenuse தான். எஸ் சார். -144. சரி தானேமா? அப்ப ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சோ ரெண்டையும் கழிச்சு வாட் இஸ் ஆன்சர்? 25 வருமா? அப்ப கண்டிப்பா ஆப்போசிட் ஆன்சர் நமக்கு 5 கிடைச்சிருமாமா? சோ ஆப்போசிட் ஆன்சர் நமக்கு 5 வரும். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணுங்க? sin a வை கண்டுபிடிங்க. அப்ப sin a ங்கிறது யாருமா? opposite by hypotenuse. 5/13. அப்ப எலிமினேட் ஆயிட்டா. இப்ப நேரங்க அப்ளை பண்ணிடுவோமா? சோ அப்ளை பண்ணுங்க. is equal to cos a. what is the cos a ஓட ஆன்சர்? 4/5 into cos b. cos b ஆன்சர் 12/13 minus sin a. sin ஓட ஆன்சர் 3/5 into sin b ஓட ஆன்சர் sin b தப்பா எழுதிருக்கணுமா? sin a ஓட ஆன்சர் 5/13. சாரி, sin a ஓட ஆன்சர் 5/13. கரெக்ட் தானே? எஸ் சார். 5/13. 5/13 தப்பா எழுதிருக்கேன் அப்படிதானே? 5/13. sin b ஓட ஆன்சர்
ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல கரெக்டாக தான் எழுதியிருக்கோம், அதுதான் தப்பா எழுதியிருக்கோமா, சாரி. இந்த இடத்துல ஆக்சுவலா செகண்ட் வந்து பி தானே, நான் தப்பா எழுதியிருக்கேன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது நமக்கு பி தானே போடணும், தெரியாம சைன் ஏன்னு போடிச்சிருக்கேன் பாருங்க, சைன் பி அப்படிதானே, இந்த இடத்துல சைன் பி. Yes, sir. அப்போ Yes, நமக்கு sir. என்ன பண்ணணும்னா சைன் ஏவோட ஆன்சர் 3/5 கரெக்ட் தான். 3/5. இன்ட்டு அப்புறம் வந்து சைன் பி ஆன்சர் 5 by 5/13. 30. ஓகே, இப்போ இது மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஸோ 4 into 12 ஆன்சர் 30, சாரி 48. 48. 48 by, so 13 into 5 65 கரெக்ட் தானேமா, மைனஸ் 15 by 5 60. cancel ஆயிராதா? நம்ம கேன்சல் பண்றதை விட இப்போ எல்சிஎம் எடுக்கணும்ல, அது நம்ம எப்படி பண்ணா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. 2 டினாமினேட்டர் 65 இருக்குல்ல, இப்போ 48ல இருந்து நீங்க 15 கழிச்சிங்கன்னா 33 வருமா? Yes, sir. 33 by 65 வந்துட்டா பாருங்க, 33 by 65 வந்துட்டா இல்லையா? Yes, sir. Yes, sir. அப்ப நம்ம உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த வேல்யூ ஃபுல்லா எழுதிடலாம். ஸோ காஸ் போட்டுக்குங்க. ஏ ஏ உடைய ஆன்சர் யாரு? இது அப்படி எழுதிக்கலாமா? பாருங்க, இது அப்படி நான் காப்பி பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ இது அப்படின்னு வந்துரும்ல, சாரி. Yes, sir. ஓகே, இது அப்படிங்க வருது இல்லம்மா, இந்த டைம் அப்படிங்க வந்துரும்ல. Yes, sir. ஓகே, இந்த டைம் அப்படியே வருது. நமக்கு என்ன பண்றோம், இந்த காசு மட்டும் ரைட்ல மூவ் பண்ணா காசு இன்வெர்ஸா மாறிடுமாமா? காசு இன்வெஸ்ட் பண்ணிக்குமா? அப்ப நான் மறுபடியும் என்ன பண்றேன், இந்த ஸ்டெப் அப்படிங்க கீழே எழுதி காட்டுறேன் பாருங்க, கீழே எழுதி காட்டுறேன். ஸோ இது அப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த காஸ் இன்வெர்ஸ் வந்து நமக்கு ரைட்ல மூவ் ஆச்சுன்னா எப்படி மாறும், நமக்கு வந்து நினைக்கிறேன் இன்வெர்ஸா மாறிடுமாமா? எஸ் சார். காஸ் இன்வெர்ஸ் அப்ப நமக்கு இங்க என்ன வரும்னா, ஸோ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 33 டிவைட் பை 65. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரைட் சைடு ரிசல்ட் என்ஸ் ப்ரூவ். ஸோ நம்ம வந்து நம்ம செகண்டா கொண்டு வந்தோம்ல, ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி பண்ண அந்த சும்மா பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. இதான் ரிசல்ட். புரியுதாமா? எஸ் சார். டவுட் இருக்குதாமா? டவுட் இல்ல சார். எதுவும் டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்டுக்கீங்கம்மா. நெக்ஸ்ட் டைம் போலாமா? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஓகேம்மா, எழுதிக்கங்க. ஒரு கால் வந்து படிக்கல. வந்து நம்ம ப்ரீவியஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான், ஆனா இங்க sin a plus b ஃபார்முலா மட்டும் ஆட் ஆகும். அப்படிதானமா? ஓகே தானமா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் டைம் போலாமா? எஸ் சார். ஓகே, அப்ப இத நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா சம்மும் முடிச்சா அப்படிதானே? 3 4 5 6 7 வரைக்கும் முடிச்சாச்சு. சோ இப்போ அடுத்து போக போறது என்ன சம்மா? அதே ப்ரூவ் தட் சம்ல 8th சம் போறோம். கரெக்ட் தானமா? எஸ் சார். அதே ப்ரூவ் தட் சம்ல என்ன சம்ல போறோம்? 8th சம் போறோம். சோ கேர்ஃபுல்லா கவனிச்சுவாங்க. ரொம்ப சிம்பிள் சம்மா தான் இருக்கும். ஆனா இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண, கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே தானமா? ஓகே ஃபைன். எஸ் சார். இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து லெஃப்ட்ல உள்ள ஆன்சர் எடுத்து சால்வ் பண்ண ரைட்ல உள்ள ஆன்சர் வரும். அப்படிதானே? சார் ப்ரூவ் தட் சம். கரெக்ட் தானமா? ஏன்னா லெஃப்ட்ல நிறைய டேர்ம்ஸ் இருக்குல்ல. எஸ், கண்டிப்பா நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து அதாவது லெஃப்ட்ல உள்ளதை நான் சால்வ் பண்ணா ரைட்ல உள்ளது வரணும், ரைட்ல உள்ளதை சால்வ் பண்ணா லெஃப்ட்ல உள்ளது. அதான் மீனிங். அதான் மீனிங் ஆஃப் இதை எடுத்து நான் சால்வ் பண்ண சொல்ல உனக்கு இது கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த டேர்ம் எடுத்து சால்வ் பண்ண சொல்ல இது கிடைக்கும். ஸோ ரெண்டு ஒண்ணு தானே, ஏதாச்சும் ஒண்ணு வச்சு உன்னை கொண்டு வரணும். அவ்வளவுதான் என்னுடைய வேலை. ஓகே தானேமா? அப்ப இந்த இடத்தை பொறுத்தவரை என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் ரைட் சைடு எடுத்து என்ன பண்ண போறேன், லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு வர ஈஸியான, ரைட் சைடுல தான் நிறைய டேம் இருக்குது. ஓகே தானேமா? அப்ப இங்க பாருங்க, ரைட் சைடு நமக்கு யார் இருக்காங்க, ஸோ டேக்கிங் ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு யார் இருக்காங்க, ஸோ 1/2 cos இன்வர்ஸ் ஆஃப் 1 - x by 1 + x. ஓகே தான், நம்ம கரெக்டா எடுத்துட்டேனா? எஸ் சார். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலா ஒரு டேமை சூஸ் பண்ண போறேன். எதனால அப்படின்னு சொல்றேன். let x is equal to tan square theta. let x is equal to tan square theta. ஸோ நம்ம இந்த டேமை நம்ம மெமரைஸ் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. x equal to யாருமா, tan square theta. எதனால கொண்டு வந்தேன் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். இந்த 1 - x இருக்குதா பாருங்க, 1 - x டிவைட் பை 1 + x இருக்குதா, இதை என்ன பண்ண மாத்திக்கிறேன். 1 x-க்கு பதிலா tan ஸ்கொயர் தீட்டா போடுங்க, கீழே உள்ள x-க்கு பதிலா tan ஸ்கொயர் தீட்டா போடுங்க. அப்போ இந்த இடம் 1 - tan ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது யாருடைய ஃபார்முலானா,
காஸ் 2 தீட்டாவுடைய ஃபார்முலாமா. யாருடைய ஃபார்முலாமா? காஸ் cos 2 theta. தீட்டாவுடைய ஃபார்முலா. ஞாபகம் வச்சுக்கலாமா? எஸ் சார். அப்ப என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு போட்டு ஃபர்தரா எழுதுறேன். ஸோ 1/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 minus x divided by 1 plus x. நேரத்தில் 1 minus x divided by 1 plus x எப்படி மாத்திட்டேன்? காஸ் 2 தீட்டாவா மாத்திட்டேன். சரிங்களாமா? அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த காஸ் நம்ம கேன்சல் ஆயிருமாமா. ஸோ மீதி ரிமைனிங் யார் வருவா? ஸோ 1/2 into 2 தீட்டா வருவாங்களாமா. எஸ் சார். அப்ப இந்த 2 நமக்கு கேன்சல். சோ வாட் இஸ் தி ரிமைனிங் ஆன்சர்? தீட்டா. தீட்டா எனக்கு வேணும் அப்படினே. அப்ப தீட்டா எனக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஸ்கொயர் ரிமூவ் பண்ணனும். அப்ப இந்த ஸ்கொயர் நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா எப்படி மாறும் பாருங்க. இந்த ஸ்கொயர் இங்க வந்து நமக்கு ரூட்டா மாறுவாங்களாமா. ரூட்டா மாறுவாங்களா? அப்ப ரூட் ஆஃப் x is equal to tan தீட்டான்னு சொல்லுவீங்களா? இப்போ இந்த tan இங்க வந்து tan இன்வர்ஸா மாறுமா? tan inverse root x tan inverse of root x. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தீட்டாக்கு பதிலா நீங்க வேல்யூ போட்டீங்கன்னா tan inverse of root x ன்னு மாறும். சோ நமக்கு தேவையான லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிட்டு hence proved. அப்ப இந்த இடத்துல கன்ஃபார்மா இந்த ரிசல்ட் நீங்க கன்ஃபார்ம் மெமரைஸ் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. சோ இதுதான் இங்க என்னது முக்கியமான ஒரு பார்ட். ஓகே தானேமா? சோ எக்ஸுக்கு பதிலா நம்ம யாரை எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்டா என்ன உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா பாருங்கம்மா? எஸ் சார். டவுட் என்ன இருக்குதாமா? அந்த சைடுல உள்ள எழுதுறமா இல்ல இந்த சைடுல எழுதி காட்டிருக்கோம், இது ஃபுல்லா மெயின். அப்ப நீங்க சைடுல எழுதிக்கலாம் அல்லது மெயினா எழுதிக்கலாம். நான் சைடுல எழுதுனா இங்க இந்த இடம் சுருங்கின மாதிரி இருந்தா சைடுல எழுதி காமிச்சிட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, மெயினாவே என்ன பண்ணுங்க, எக்ஸாம்ல எழுதிக்கங்க. ஓகே தானேமா? எஸ் சார். நெக்ஸ்ட் டைம் போலாமா? ஒரே நிமிஷம். ஓகே ஓகேமா, ஓகே ஃபைன்மா. எஸ் சார். நெக்ஸ்ட் டைம் போலாமா? ஒன் செகண்ட் மா, ஒன் செகண்ட். ஓகேமா, நெக்ஸ்ட் டைம் பாருங்க. क्वेश्चन नंबर 9. ஓகே தானேமா? 9 சம் பார்க்க போறோம். எஸ் சார். ஓகே ஃபைன். 9 சம் பாருங்கம்மா. இப்போ சோ இதனோட ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும், x/2 ன்னு போடணும். அப்படிதானேமா? இதனோட ஆன்சர் என்ன, x/2 ன்னு போடுறது வேலை முடிஞ்சிருமாமா? சரி, நம்ம எப்படி ப்ரோசீட் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் இந்த பிராக்கெட் குள்ள நான் லெஃப்ட் சைடு தான் எடுக்க போறேன். லெஃப்ட் சைடோட ஆன்சரை சுருக்கினா x/2 ன்னு வரப்போகுது. அப்ப டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா cot inverse of root of 1 plus sin x plus root of 1 minus sin x whole thing divided by root of 1 plus sin x minus root of 1 minus sin x. ஓகே தானேமா? எஸ் சார். ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன் பாருங்க. அந்த ரூட்டுக்குள்ள உள்ள ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எடுத்துக்கிறேன். 1 plus sin x நான் கொஞ்சம் என்ன பண்றேன், மாடிஃபை பண்றேன். எப்படி மாடிஃபை பண்றேன் அப்படின்னா, இந்த ஒண்ணுக்கு பதிலா என்ன பண்றேன், சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னா இத நான் sin ஸ்கொயர் நான் sin ஸ்கொயருக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நான் cos ஸ்கொயர் போட்டா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் cos ஸ்கொயர் x/2 பிளஸ் sin ஸ்கொயர் x/2 ன்னு போட்டா ஆன்சர் 1 தானேமா? எஸ் சார். மறுபடியும் பிளஸ் இந்த sin x உடைய ஃபார்முலா நான் sin 2x உடைய ஃபார்முலா எடுத்தேன். யாருக்கு sin 2x, அதுல இருந்து நீங்க செக் பண்ணி பாத்துங்க. அதோட ஃபார்முலா 2 sin x/2 into cos x/2 ன்னு போடுறது ஞாபகம் இருக்குதாமா? இந்த ஃபார்முலா ரிமைண்ட் பண்ணி பாருங்க.
sin x ஓட ஃபார்முலாவா இது? sin 2x உடைய ஃபார்முலா. sin 2x ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இருக்குதா? sin 2x Yes, sir. sin x cos x அந்த ஃபார்முலால இருந்து இந்த ஃபார்முலா நம்ம டெரிவ் பண்ணிருக்கேன். சோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபார்முலா கேர்ஃபுல்லா பாத்துங்க. நான் முன்னாடி நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இத சொல்லுங்கம்மா. ஆனா ஏன் 1 plus sin x நீங்க வந்து cos square x by 2 எடுக்கிறீங்க அது அந்த இந்த ஃபார்முலா வச்சு? எஸ் 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 நீங்க ஒண்ணுக்கு வந்து ஏன் வந்து நீங்க cos square x by 2 எடுக்கிறீங்க அப்படிதானே கேக்குறீங்க. plus sin square x by 2. இப்போ இந்த இடத்துல sin x இருக்கு. நம்ம sin x உடைய ஃபார்முலா யாரு? 2 sin x by 2 cos x by 2 இதானே போட முடியும். நல்லா பாருங்க, 2 sin x by 2 cos x by 2 தானே போட முடியுமா? sin x க்கு ஃபார்முலா இந்த sin x ஃபார்முலா இதானம்மா. sin x உடைய ஃபார்முலா சேஞ்சஸ் இருக்குதா? ஓகே ஓகே. அப்ப இந்த sin x cosலயும் sinலயும் cosலயும் x by 2 தானே வருது. எஸ் சார். அப்ப இங்க கண்டிப்பா இந்த 1 வந்து நீங்க x by 2 வர மாதிரி தான் எழுதணும். அப்படின்னா ஃபார்முலா இதை சுருக்க முடியும்னா சுருக்க முடியாது. சொல்றது முடியுதா? அப்ப நான் இத cos ஸ்கொயரை a ஸ்கொயர்னு சொல்றேன், பிளஸ் sin ஸ்கொயரை b ஸ்கொயர்னு சொல்றேன், பிளஸ் 2 இன்டு a இன்டு b. ஓகேங்களா? அப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. வாட் இஸ் த ஃபார்முலா? a plus b the whole square போடலாமா? a plus b the whole square. இத நம்ம சும்மா ஸ்கொயர் பண்ண முடியாதா? எதை ஸ்கொயர் பண்ண சொல்றீங்கம்மா? இந்த LHSல வந்து கம்ப்ளீட்டா LHS ஃபுல்லா ஸ்கொயர் பண்ணனா நமக்கு ரூட் போயிடும். இல்லையம்மா, நடுவுல பிளஸ் இருக்குல்லம்மா. நடுவுல பிளஸ் இருக்காங்கல்ல. இப்போ வெறுமனையா இந்த ரூட் ஆஃப் 1 பிளஸ் sin x மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஆனா இதனால கவனிங்க, இந்த இடத்துல காட்டுக்குள்ளதான் இந்த ரூட் இருக்குது. காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் இருக்குது. அப்படிதானே? காட் இன்வர்ஸ். ஓகே காட்டுக்கும். அப்போ நமக்கு இந்த ரூட்டை கேன்சல் பண்ண முடியாதுமா. சொல்றது புரியுதா? எஸ் எஸ் காட்டுக்கு நம்ம வந்து இது போயிடும். கொண்டு போய் ஸ்கொயர் கொண்டு போக முடியாது. விளங்குதா இல்லையாமா? எஸ் சார் எஸ் சார். அப்ப இந்த ஸ்டெப் புரிஞ்சுச்சா உனக்கு? cos x by 2 plus sin x by 2 புரிஞ்சுச்சா? ஹோல் ஸ்கொயர். எஸ் சார். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு ரூட் இருக்காங்களா? ரூட் நான் அடுத்த ஸ்டெப் ரூட் கொண்டு வரேன். அப்ப ரூட் ஆஃப் 1 plus sin x அப்படின்னா இந்த இடத்துல இது ரூட் போட்டா இதுக்கு ரூட் போட்டு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? எஸ் சார். அப்ப மீதி யார் வருவாங்க? cos x by 2 plus sin x by 2 மட்டும் வருவாங்களாமா? எஸ் சார். அப்போ ரூட் ஆஃப் 1 plus sin x க்கு பதிலா cos x by 2 plus sin x by 2 எழுதலாமா கூடாதா? எஸ் சார். புரியலையா உங்களுக்கு? ரொம்ப ஸ்லோவா எஸ் சார் சொல்லுங்க. இல்ல அது அப்படி ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கு. ஓகே தானே? எஸ் சார் எஸ் சார். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இங்க நடுவுல பிளஸ் இருந்ததுனால இங்க பிளஸ் வந்துச்சு. இப்போ அடுத்த டைம்ல பாருங்க, ரூட் ஆஃப் 1 minus sin x இருக்கா இல்லையா? அப்ப இங்க நடுவுல மைனஸ் இருந்தா இங்க மைனஸ் வந்துடும். அப்ப ஆன்சர் cos x by 2 minus sin x by 2. புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் சார் எஸ் சார். அவ்வளவுதான். அப்ப நான் இந்த எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டாங்க. சோ லெஃப்ட் சைடு எல்லாத்தையும் அப்ளை பண்றேன் பாருங்க. சோ ஈக்குவல் டு கண்டினியூவா பண்றேன். ஈக்குவல் டு cot inverse of first term ஓட ஆன்சர் cos x by 2 plus sin x by 2 plus second term ஓட ஆன்சர் cos x by 2 minus sin x by 2. கரெக்டா எழுதிருக்கேனாமா? எஸ் சார். whole thing divided by அடுத்த டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஓட ஆன்சர் cos x by 2 plus sin x by 2. அடுத்த செகண்ட் டேர்முக்கு மைனஸ் இருக்குதா? மைனஸ். அப்ப எல்லா இதையும் மைனஸால பெருக்கிருங்க. மைனஸால பெருக்குனா காஸ் வந்து மைனஸா போயிடும், சைன் வந்து பிளஸ்ஸா போயிடும். மைனஸ் cos x by 2 plus sin x by 2. கரெக்டா எழுதியாச்சாமா? எஸ் சார். ஓகே ஃபைன். இப்போ இங்க இது இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண போறோம். பாருங்க, இந்த இடத்துல sin x by 2 sin x by 2 ரெண்டுமே ஆப்போசிஷன். கட் ஆயிருமா? cos x by 2 cos x by 2 கட் ஆயிருமா? சோ மீதி ரிமைனிங் ஆன்சர் cot inverse of cos x by 2 cos x by 2 டைம்ஸ் இருக்கு. 2 cos x by 2 divided by sin வந்து 2 டைம்ஸ் இருக்கு. 2 sin x by 2. இப்போ என்ன ஆகும்? 2 2 கட் ஆயிருமா? மீதி ரிமைனிங் ஆன்சர் cot inverse of cos by sin. ஆன்சர் cot சொல்லலாமா? cot x by 2 சொல்லலாமா? எஸ் சார். அப்ப இந்த cot inverse cancel. So what is the remaining answer? x by 2 answer.
by 2. So equal to யாருமா x by 2. What is the answer? RHS. RHS. Hence prove. Hence proved. Yes, sir. Okay, தானே புரியுதாமா? Yes, sir. அவ்வளவுதான், ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள். இந்த மேல இருக்க அந்த ப்ராசஸ், இந்த ப்ரொசீஜர் என்ன வந்து என்னவா கன்சிடர் பண்ணுமோ அதை பார்த்துன்னு நமக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஆமாமா ஆமாமா, அதை தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எந்த சம்முக்கு நம்ம எதை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கறது நீங்க தெளிவாயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம் ரொம்ப ஈஸியா போயிடும். வேற ஒண்ணுமே இல்லைம்மா. டவுட் இருக்காமா? இல்ல சார். எழுதிட்டீங்கன்னா வெயிட் பண்ணணுமா? நான் இந்த எழுதிட்டு நீங்க சொல்றது கேட்டுட்டு இருந்தேன். ஓகே ஓகே, நிமிஷம் எழுதிங்கம்மா. Yes, sir. Next simple ஆகுமா? Yes, sir. Okay, fine. Next sum பாத்தீங்கன்னா question number 10. So question number 10 என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்கம்மா. சம்ம ரீட் பண்ணி பாருங்க. Tan inverse root of x 1 plus x minus root of 1 minus x the whole divided by root of 1 plus x root of 1 plus x is equal to pi by 4. Answer sorry equal to pi by 4 minus 1 by 2 cos inverse x ல் proof பண்ண போறோம். சரிங்களா? இந்த சம்ம சால்வ் பண்ணதுக்கு அவனே ஹிண்ட் கொடுத்துட்டான். ஆனா வந்து எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும், அது நீங்க தான் மெமரைஸ் பண்ணணும். சரிங்களா? சரிங்களாமா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம லாக்ஸ் படிக்கிறோம்ல, லாக்ஸ் இப்ப நாங்க கெமிஸ்ட்ரியிலயும் படிச்சிட்டு இருக்கோம். ஓகே. ஆனா கெமிஸ்ட்ரியில படிக்கிற லாக்ஸும் மேத்ஸ்ல படிக்கிற லாக்ஸும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கு. அப்படிங்களா? என்ன வித்தியாசப்படுது அதுல? அதாவது என்னன்னா அதே ஃபார்முலா தான், நாங்க ஆனா ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணாம என்னன்னா கெமிஸ்ட்ரி லாக்ல வேற வேற சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றோம்ல லாக்ஸ். ஆமா ஆமா, டேபிள் பார்த்து பண்ணுவீங்களா? லாகோட டேபிள் பார்த்து பண்ற சொன்னா வரும். ஆமா, டேபிள் கொடுக்குறாங்களாம். இல்ல அது எப்பவுமே நார்மலா கொடுப்பாங்கம்மா டேபிள் உங்களுக்கு. சரிங்களா? சோ அதெல்லாம் நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். நீங்க மேத்தமெட்டிக்ஸ் நல்லா கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். ஓகேவா? ஓகே இன்ஷாஅல்லாஹ். பாருங்கம்மா, இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சுட்டு வாங்கம்மா. ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த ரூட்டுக்குள்ள உள்ளதை நான் எடுத்துக்கிறேன். ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் இருக்குதா? ஓகேம்மா. இப்ப எக்ஸுக்கு பதிலா நான் காஸ் 2x போடுறேம்மா. காஸ் 2x. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் காஸ் 2x சாரி காஸ் 2 தீட்டான்னு போட்டேன். அவன் கிவன்ல கொடுத்துருக்கான்ல. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன காஸ் 2 தான் கொடுத்துருக்கான். ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன ஃபார்முலானா 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா அப்படிங்கிறது யாருடைய ஃபார்முலானா காஸ் ஸ்கொயர் தீட்டாவுடைய ஃபார்முலா. சரிங்களா? என்ன ஃபார்முலா? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இந்த ஸ்டெப் எப்படி மாற போகுது? சாரி, இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுதுன்னா காஸ் ஸ்கொயர் வராது, 2 காஸ் ஸ்கொயர். தப்பா சொல்லிட்டா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களாமா? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுதுன்னா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே தானே? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரூட், அதாவது 2ங்கிறது வெளியே வராது, காஸ் வெளியே வந்துடும். அப்ப ரூட் 2 இன்டு காஸ் தீட்டான்னு போட்டுடலாமா? எஸ் சார். அப்போ எங்கெல்லாம் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் அந்த வேல்யூ தூக்கி போட்டுடலாமா? வேல்யூ போட்டுடலாமா? அடுத்து மைனஸ் போடலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ், 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டான்னு போடலாமா? அப்போ 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா அப்படிங்கிறது யாருடைய ஃபார்முலானா 2 சைன் ஸ்கொயர் தீட்டாவுடைய ஃபார்முலா. சரிங்களா? அப்ப இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டீங்கன்னா
2 வந்து வெளியே வர √2 sin ஸ்கொயர் வெளியே வந்து நம்ம sin தீட்டாவா மாறிடுவாங்க. ஓகே தானேமா? எஸ் சார். இப்போ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் டைரக்டா எழுத போறேன் பாருங்க. tan இன்வெர்ஸ் ஆஃப் √1 + x இருக்குதா? அப்ப ஆன்சர் நீங்க √2 cos தீட்டான்னு போடலாமா? மைனஸ் √1 - x க்கு பதிலா √2 sin தீட்டான்னு போடலாமா? எஸ் சார். டிவைட் பை அதே டேர்ம் கீழே வரப்போ நடுவில் பிளஸ் வரப்போ அப்படி அதே டேர்ம் தான் என்ன பண்ண போறோம் உங்களுக்கு வந்து கீழே வரப்போகுது. அப்ப நடுவில் யார் வர போறாங்கன்னா உங்களுக்கு பிளஸ் வர போறாங்க. ஓகே தானேமா? அதே டேர்ம் கீழே போட்டு நடுவில் நீங்க பிளஸ் போட்டா ஓகே தானே? எஸ் சார். ஓகே. இப்போ நியூமரேட்டர்ல √2 காமனா எடுக்கலாமா? எஸ் சார். டினாமினேட்டர் √2 காமனா எடுக்கலாமா? அப்ப ரெண்டுமே கட் ஆயிருமா? அப்ப எப்படி எழுதலாம்? எஸ் சார். tan இன்வெர்ஸ் cos theta minus sin theta. Very good. Divided by cos theta plus sin theta. ஓகே தானேமா? இப்போ என்ன பண்றேன்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் cos theta வை டிவைட் பண்றேன். Divided by numerator and denominator by cos theta. 1 minus tan theta. Very good. Tan inverse of 1 minus tan theta divided by 1 plus tan theta. So இதனுடைய ஆன்சர் முன்னாலே படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? எஸ் சார். எப்படி எழுதிருப்போம் ஞாபகம் இருக்குதா? இந்த 1ங்கறத tan pi/4 போடலாமா? minus tan theta divided by இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த tan theta பக்கத்துல எக்ஸ்ட்ரா 1 இருந்துச்சுன்னா tan pi/4 into tan theta போடலாமா? அப்ப இது எப்படி எழுதுறோம்? a + b ஃபார்மட்ல நாம எழுதுறோம். a - b pi/4 minus theta கரெக்ட் தானே? அப்ப இது எப்படி எழுதலாம்? tan inverse of pi/4 minus theta. ஓகே தானேமா? Yes sir. Tan inverse tan get cancel out. So the remaining answer pi/4 minus theta. So what is a theta? Thetaங்கிறது யாருங்க? என்ன பண்ணிருக்கோம்? xங்கிறது cos 2 theta எடுத்துக்கோமா? அப்படி எழுதிக்கிறேன். xங்கிறது யாரு? cos 2 theta. அப்ப நமக்கு இங்க என்ன வேணும்? theta தானே வேணும். Yes sir. இந்த இடத்துல cos இங்க வந்தா cos inverse மாறுவாங்களா? cos inverse equal to cos inverse of x. அப்ப theta is equal to இந்த 2 கீழ கொடுத்துருங்க. 1/2 cos inverse x. So what is the final answer? பாருங்க எப்படி எழுதலாம்? is equal to pi/4 minus theta க்கு பதிலா 1/2 cos inverse x. So இதான் நமக்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு ரிசல்ட் நினைக்கிறேன். செக் பண்ணி பாத்துங்க. hence prove. டவுட் இருக்காமா? இல்ல சார், டவுட் இல்ல. போய் சொல்லாதீங்க. இல்ல சார். நல்லது. ஓகே நல்லது. எழுதிட்டீங்களா? வெயிட் பண்ணலாமா? ஒரே ஒரு நிமிஷம் சார். ஓகே. மேல ஸ்டெப் எழுதிட்டீங்களாமா? என்ன சார்? இந்த மேல உள்ள ஸ்டெப் எழுதிட்டீங்களா? 1 plus cos is equal to 2 cos square theta அதெல்லாம் எழுதிட்டீங்கல்ல? எஸ் சார். ஓகே ஓகே. எழுது. சொல்லுங்கம்மா.